நார்மல் பிளவுஸ் தான் கட் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியாவும் உங்களுக்கு சீக்கிரமாவும் உங்களுக்கு ரொம்ப புரியும்படியாவும் நான் கட் பண்ண போறேன். இது அளவு பிளவுஸ், இது அதன் கிளாத். இந்த கிளாத் இது வந்து சைனிங் கிளாத் மாதிரி இருக்கு, ஃபுல் ஆயிலும் கிடையாது. இதை நம்ம ஈஸியா இப்ப கட் பண்ணலாம். துணியை இப்படி விரிச்சிட்டு இங்க பாருங்க, இப்படி ஒத்தையா விரிச்சிட்டு அதை இப்படி டபுளா போட்டுடுங்க. ரெண்டாவது அளவு எடுக்க முன்னாடியே நம்ம இந்த மாதிரி ஓரளவுக்கு விரிச்சு போட்டுட்டு தான் நம்ம அளவு எடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சுற்றளவு கண்டுபிடிப்போம். அளவு பிளவுஸை இப்படி இப்படி வைங்க, முதுகு பக்கம் எடுங்க. முதுகு பக்கம் எடுத்து இப்படி கரெக்டா வைக்கணும். இது புது பிளவுஸ் தான், இன்னும் போடாத பிளவுஸ் தான் இது. அதை வச்சுதான் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த ஆம்கள் எல்லாம் இப்படி வைங்க. வச்சுட்டு அதே சைடு இந்த பக்கம் வாங்க, ஆம்கள் பக்கம். இது எவ்வளவு இருக்குன்னா 15.5 தான் இருக்கு. ரொம்ப சின்ன பிளவுஸ் தான், 15.5 இருக்கு. ஒரு தடவை பார்த்துடுங்க. இதுல இருந்து இது வரைக்கும் 15.5. 15.5ல பாதி 7.75. 7.75. அது கூட நம்ம வந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணும். 7.75 கூட 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்தா 9.75. அப்போ இதுக்கு சுற்றளவு வந்து நமக்கு 9.75. 9.75 வைக்கலாம். இப்ப இல்லைன்னா 2 இன்ச்சு எடுக்க ஒரு 1/4 இன்ச்சு குறைச்சி 9.5 வச்சுக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா 2 எடுக்கிறத 1.75 எடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன பிளவுஸ் 7.75 பிளவுஸ் 1.75. அப்போ 9.5. 2 எடுக்க பதில் தான் நம்ம 1.75 எடுத்திருக்கோம். 7.75 ரெண்டும் 9.75. 9.75க்கு நம்ம 9.5 வச்சா போதும். 1/4 இன்ச்சை குறைச்சி வைப்போம். நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா விடுவோம்ல, அதுல குறைச்சிக்கலாம். இப்ப நம்ம 9.5 வைக்கும்போது இந்த பக்கம் இருந்து தான் அளக்கணும். இந்த பக்கம் இருந்து அளக்கணும். 9.5ல மார்க் பண்ணிடுங்க. இதே போல அடி பாகத்திலையும் 9.5 மார்க் பண்ணணும். இப்ப நம்ம 2 சைடும் மார்க் பண்ணியாச்சு. இங்க பாருங்க, 2 பக்கம் மார்க் பண்ணியாச்சு. அதை அப்படியே மடக்கி இந்த பாருங்க, இதை இப்படி மடக்கி பிடிச்சிடுங்க. அதே போல இதையும் மடக்கி பிடிச்சிடுங்க. 2 இப்படி மடக்கி இழுத்து பிடிச்சாலே போதும். இழுத்து பிடிச்சி இப்படி துணியை உதறிட்டு இப்படி நீங்க பாருங்க, இப்படி தூக்கி போட்டுருங்க. ஒரு உதறிட்டீங்கன்னா கரெக்டா வந்துடும். நம்ம அடி இந்த நடு சென்று ஒருக்கா அளக்கணும். 9.5 இருக்கா அதை பார்த்துக்கணும். அதுவும் அளக்கும் போது எப்பவுமே இந்த லாஸ்ட் சைட்ல இருந்து அளக்கணும். இது 9.25 தான் இருக்கு. நம்ம நடு சென்று வந்து நம்ம அளக்க மாட்டோம். தூக்கி போடும்போது சில நேரம் கொஞ்சம் உள்ள வரும். அதனால நடு சென்றை மட்டும் நமக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி 9.5 வைக்கணும். இங்க பாருங்க, இப்ப எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப கரெக்டா 9.5 இருக்கா, போதும். நமக்கு இதுதான் அளவு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். சரி, இதை கைக்கு வச்சுக்கலாம். இனி இந்த துணி என்ன பண்ணா அப்படியே மடிக்கணும். உயரம் இனிமேதான் நம்ம எடுக்கணும். மடிச்சு இது பாருங்க, இவ்வளவும் மடிச்சு வச்சுட்டு நம்ம இனி உயரம் எடுப்போம். சுற்றளவு மட்டும்தானே நம்ம எடுத்திருக்கோம், உயரம் எடுப்போம். உயரம் எப்படி எடுக்கணும் பாருங்க. முதுகு பக்கம் ஷோல்டர் பாருங்க, அதை அப்படியே பாதியா மடக்கிட்டு அதுக்கு நேர ஒரு டாட் இருக்கும் பாருங்க, இது 2 இப்படியும் பிடிச்சிடுங்க. இது இந்த கட் பண்ணி விட்டுறத இப்படி விரிச்சு பிடிங்க. இப்ப நமக்கு வந்து கட் பண்ணுங்கன்னு தனியா விட வேண்டாம். உயரத்துல 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுவோம்ல, அதெல்லாம் விட வேண்டாம். இப்படி விரிச்சு பிடிச்சிட்டீங்கன்னா மேல இருந்தே நமக்கு இது வரை கலந்துடலாம். 13 தான் இருக்கு. 13 கூட கொஞ்சம் குறைவாதான் இருக்கு. நம்ம 13 வச்சுக்கலாம். வயசானவங்க தான் 13.
இது கூட 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணும். 13 2 15. அப்போ உயரம் 15. அந்த உயரத்தை தான் நம்ம இங்க எடுக்கணும் 15. இது இப்ப 14 சும்மா தானே மடிச்சு போட்டேன், 14 தான் இருக்கு. இப்ப நம்ம கூட கொஞ்சம் அப்படியே கீழே தாத்து போட்டுக்கணும். தாத்து போட்டுட்டு திரும்ப நம்ம ஒர்க்கா வச்சு பார்க்கணும். 15ல மார்க் பண்ணிடணும். 15. அதே போல இந்த பக்கமும் 15. ரெண்டு பக்கமுமே நம்ம 15 வச்சு மார்க் பண்ணிட்டு அதை ஒரு லைன் போட்டுக்கணும். லைன் போட்டு கட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் எடுத்துடலாம். இப்ப பாருங்க, உயரம் 15, சுற்றளவு 9.5. நமக்கு இது இந்த அளவு தான். நமக்கு ஃபர்ஸ்ட் 2 அளவு எடுத்தா போதும். இனி நம்ம ஈஸியா பாருங்க, இந்த துணியை இப்படி மடிங்க. அளவு பிளவுஸை இப்படி மடிச்சு எல்லாம் கரெக்டா நம்ம மடிச்சா போதும். பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்க வந்து கரெக்டா இப்படி மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த ஷோல்டருக்கு பாருங்க, ஜாயிண்ட், இந்த ஷோல்டர் ஜாயிண்டையுமே இப்படி ரெண்டையும் சமமா மடிக்கணும். மடிச்சு இப்படி கீழே வைங்க துணியை. ஃபர்ஸ்ட் துணியை இப்படி கரெக்ட் ஆக்கணும். இப்படி துணியை நம்ம எல்லாமே எடுத்து நீட்டா வச்சுட்டு மேல ஒரு 1/4 இன்ச்சில மட்டும் லைன் போட்டுவிடுங்க. எதுக்குன்னா நம்ம தைப்பும் ஷோல்டர்ல, அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா விட வேண்டாம். நம்ம அதை இப்பவுமே மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த நம்ம இப்ப கரெக்டா வச்சிருக்கோமோ அதை தூக்கி அப்படியே ஷோல்டர்ல வைங்க. ஷோல்டர்லயும் இது இந்த பக்கம் படணும். இது கரெக்டா இந்த இந்த துணி இந்த பக்கம் கழுத்து இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து இந்த தைய லைன் போட்டுக்கோம்ல, அதுல கொண்டு வச்சா போதும். இப்படியே வச்சிருங்க. வச்சுட்டு இனி நம்ம மார்க் பண்ண வேண்டியதான். இது வந்து மடிச்சு தைச்சிருக்கனால 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி மார்க் பண்ணிருங்க. அதே மாதிரி கழுத்து ரெண்டுமே ஒரே கழுத்தா இருக்கு, மடிப்பு இருக்கு. அப்ப மடிப்புக்கு மேல 1/4 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணிருங்க. உங்க பார்த்தீங்களா, இந்த கழுத்தும் உள்ளதான் இருக்கு, இதுவும் கிட்ட கிட்டதான் இருக்கு. அப்ப நம்ம 2 கழுத்தும் ஒரே கழுத்து, ஈஸியா வேலை முடிஞ்சிடும். இதுக்கு 1/4 இன்ச்சு முன்னாடி, இதுக்கு 1/4 இன்ச்சு முன்னாடி, ரெண்டையும் அப்படி ஒரு வளைவாவே கொடுத்துருங்க. இப்போ 2 கழுத்தையும் ஒரே மாதிரி மறந்தாச்சு. இப்ப பாருங்க, இந்த ஷோல்டர்ல 1/4 இன்ச்சு முன்னாடி வச்சாச்சு, இந்த கழுத்துக்கு 1/4 இன்ச்சு மேல வச்சாச்சு. அதை அப்படியே நம்ம ரவுண்ட் பண்ணியாச்சு. இது என்ன, 2 கழுத்தும் ஒரே கழுத்து தான். 2 கழுத்தும் பேக் கழுத்தும் அங்க பத்தியெல்லாம் தெரியுதா, ஒரே கழுத்து. அதே மாதிரி வச்சுட்டு இனிமே வந்து ஷோல்டர்ல ஒரு ஜாயிண்ட் இருக்கும். ஜாயிண்ட விட ஒரு 1/4 இன்ச்சு நீங்க எக்ஸ்ட்ரா வச்சுடுங்க. எக்ஸ்ட்ரா வச்சாதான் நம்ம கட் பண்ணிட்டு தைக்கும் போது இந்த ஜாயிண்ட்ல கரெக்டா வரங்க. தெரியுதா உங்களுக்கு, இந்த ஜாயிண்ட்டுக்கும் 1/4 இன்ச்சு அதிகமா வச்சாச்சு. இனி அது முடிஞ்ச உடனே இது இங்க பாருங்க, ஆம்கள்ல எவ்வளவு வைக்கணும். இதுல ஒரு ஜாயிண்ட் இருக்கு பாருங்க, என்ன இருக்கு, இந்த ஜாயிண்ட்டுக்கும் 1/4 இன்ச்சு மேல. ஜாயிண்ட்ல வைக்க கூடாது, ஜாயிண்ட் 1/4 இன்ச்சு மேல. அதுக்கப்புறம் இது வந்து கரெக்டான அளவுனால இதை ஒட்டியே கீழேயும் இதை ஒட்டி ஒரு லைன் போட்டுவிடுங்க. இந்த பக்கமும் ஒரு லைன் போட்டுங்க, இந்த பக்கம் ஒரு லைன் போட்டுடுங்க. இனி நம்ம அளவு பிளவுஸை எடுத்துடலாம். இதுதான் இது கீழே வர நம்ம ஜாயின் பண்ணோம்ல, அதுக்கு வரக்கூடியது இது. இப்போ இதை நம்ம எவ்வளவு இருக்குன்னு அளந்து பார்ப்போம். 5. இவன் ரொம்ப ஒல்லியா இருக்கனால 5 தான் வருது. நீங்க இப்படியே நீங்க வந்து இந்த ஆம்போல் அளவு எந்த பிளவுஸா இருந்தாலும் சரிதான், பெருசோ சின்னதோ எதா இருந்தாலும் இதே மாதிரி நான் பத்தி ஆம்போல் அளவு ஈஸியா எடுத்துட்டோமா. இப்ப 5, அந்த பக்கம் 5 அந்த பக்கம் 5 வச்சிருக்கேன். டேப் அப்படி எடுக்காமலே நம்ம இப்படி மடக்கிட்டா போதும். மடக்கி இங்க பாருங்க, நம்ம சீக்கிரமா வேலை முடியணும்ல, அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க, இப்படி வச்சுட்டு இப்படி மடக்கிட்டு இதுல 1, அப்புறம் இந்த முக்குல இந்த பாருங்க, இந்த இடத்துல இருந்து 1 இன்ச் கிராஸ்ல வச்சு இப்படி வச்சிருங்க. இனி இந்த 3ஐயும் நம்ம ஜாயின் பண்ணணும். இங்க பாருங்க, இப்படி வந்து இந்த இதுக்கு வந்துட்டு இதுக்கு இப்படி வரும்போது அது வளைவு கரெக்டா வரும். இப்படி வந்துடும். இது நம்ம சுற்றளவு நான் வச்சிருக்கோம், அது போதும். அது இருந்தாலும் அது எவ்வளவு இருக்கு நம்ம அளந்து பார்ப்போம். நமக்கு 7.25 தான் சுற்றளவு வரணும். 7.25 தான் இருக்கு. நம்ம அளவு பிளவுஸ் வச்சு பார்த்தாலும் இதுதான், அப்படி பார்த்தாலும் அது 7.25 போதும் நமக்கு. இது நம்ம வச்சிருக்கோம்ல, அதுதான் கரெக்டான அளவு. இனி நம்ம ஒரே ஒரு அளவு தான் நமக்கு தேவை, அது பட்டி அளவு. அது ரொம்ப ஈஸியா, பட்டி ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே சொல்லி தரேன். அழிவுக்கு பக்கத்தை எடுத்துடுங்க. அந்த ஷோல்டர், அதுக்கு மேல ஷோல்டர் இருக்கும், அதையும் மடக்கிடுங்க. இப்படி விடுங்க.
எடுத்துட்டு ஏற்கனவே நம்ம முன்கழுத்து தான் இது, முன்கழுத்துக்கு நம்ம மார்க் பண்ணியாச்சு. அதை அப்படியே வைங்க. வச்சா வச்சுட்டு இந்த ஜாயிண்ட் பட்டிக்கு ஒரு ஜாயிண்ட் வரும், அந்த ஜாயிண்ட்ல மார்க் பண்ணுங்க. இந்த ஒரு அளவு எடுத்தா போதும். இந்த பட்டி ஜாயிண்ட் ஒரு பத்தியா அதை எடுத்தோடனே நமக்கு பட்டி ஈஸியா இந்த ஒரே அளவை வச்சு நான் உங்களுக்கு பட்டி ஈஸி சொல்லி தரேன். இது எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இது வந்து 9.75 இருக்கு. நம்ம இதுல இருந்து 1 இன்ச்சு கூட எடுக்கணும். 10.75 வரும். 9.75 ஒன்னா கூட்டினா 10.75. அதுக்கு நம்ம 11ஆவே எடுத்துருவோம். 1/4 இன்ச்சுல ஒன்றும் பண்ணாது. அதனால நமக்கு 9.75 ஜாயின் வந்துச்சா, நம்ம வந்து 1 இன்ச்சு சேர்த்து எடுக்கணும். அதுக்கு இப்போ 1.25 சேர்த்து எடுத்துருக்கோம். 1.25 1.5 வரைக்கும் சேர்த்து எடுக்கலாம், அது ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ 9.75க்கு 10.75, அதுக்கு நம்ம 11 எடுத்தாச்சு. இந்த ஒரு அளவு தான், இதை மறந்துருங்க, இந்த அளவு மறந்துருங்க. இதுதான் நம்ம அளவு. இப்ப நமக்கு இது எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். 11. இதே 11 ஆப்போசிட்ல கொண்டு இதே இடத்துல வச்சிருங்க. 2 பக்கமே 11 வச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த ஷோல்டருக்கு பாருங்க, நடு சென்டர்ல டேப்பை வைங்க. வச்சுட்டு இது 11ன்னா நம்ம இங்க 12.5 எடுக்கணும். 1.5 இன்ச்சு சேர்த்து 11 கூட 1.5 சேர்த்தா 12.5. இப்போ இனி என்ன பண்ணோம், இதுக்கும் இதுக்கும் வளைய கொடுங்க. ஃபர்ஸ்ட் வளைஞ்சாச்சா, அடுத்து இதுக்கு போகணும். இப்படியே வளைச்சு 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 மேல இப்படி வந்துட்டு இப்படி போயிருங்க. இவ்வளவுதான் பட்டி. இதுதான் ரொம்ப ஈஸியா இருக்கும். யாருமே உங்களுக்கு இப்படி சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. நான் சொல்லி தர்றது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க. இதுல ஒரு தப்பும் வராது. ஈஸியா சொல்லி தந்தோம்னா தப்பா இருக்கும்னு நினைக்காதுங்க. இது கரெக்டான அளவு. பிளவுஸை வச்சுதான் நம்ம அளவு எடுத்திருக்கோம், தப்பே வராது. நம்ம வரைஞ்சிச்சா, இதுல இன்னொன்னு நம்ம இப்பவே நம்ம கட் பண்ணிடலாம். அது என்ன அளவுன்னு பாருங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான அளவு தான். நான் கட் பண்ற மெத்தட்ல நீங்க கட் பண்ணீங்கன்னா அளவு பிளவுஸ் இல்லாமலே நீங்க தச்சுக்கிட்டே இருக்கலாம். அளவு பிளவுஸ் சும்மா சும்மா வந்து அளவு பார்க்கணும் தேவையே கிடையாது. இப்போ இந்த ஜாயிண்ட், இந்த மெயின் டாட்னா இருக்கு பாருங்க, அதுல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 2.5 இருக்கு. நம்ம 1/4 இன்ச்சு சேர்த்து 2.75. இதை கட் பண்ண வரணும். இதை கட் பண்ணிட்டு நம்ம எடுக்கலாம். 2.75 நம்ம கட் பண்ணியாச்சு. இனி அதுக்கு பிறகுதான் 2.75. நான் இப்ப சொன்னோம்ல 2.75, அதை இப்படி வச்சுட்டு அதை மடக்கி பிடிச்சி ஒரு கட் பண்ணி விட்டுருங்க. இது எதுக்குன்னா இந்த கட்டிங்க்கு பிறகுதான் நம்ம டாட் பிடிக்கணும். அதுக்கு முன்னாடி 2.75 எடுத்துக்கோம்னா அது அப்படியேதான் இருக்கணும். இனி இந்த பக்கம் நம்ம 2 இன்ச்சு மடிக்கிறது கூட்டம், அதையும் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இதை இப்படி மடக்கி கட் பண்ணிருங்க. அது மடிக்கிறதுக்குன்னு தெரியும். அடுத்து இது வந்து 2ம் ஒரே கழுத்து, அதனால மொத்தமாவே நமக்கு சேர்த்துங்க பாருங்க. 2 துணி சேர்த்து கட் பண்ணிருங்க. இப்போ 2 துணி சேர்த்து கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த துணியை மட்டும் ஓபன் பண்ணுங்க. கீழே இருக்கிறத ஓபன் பண்ணிடாதுங்க, அது பேக் சைட்ல உள்ளது. மேல உள்ளதை மட்டும் இப்படி ஓபன் பண்ணிடுங்க. இனி அந்த துணியை இப்படி லேசா சுருட்டி வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு அப்படியே திருப்புங்க. திருப்பிட்டு இதை கட் பண்ணுங்க. கட் பண்ணியாச்சா, கொடுங்க. அடுத்து இந்த சுற்றளவு இருக்கு பாருங்க, அதையும் இப்படி மடக்கி இப்பவே கட் பண்ணி விட்டுறோம்னு வச்சுக்கோங்க. தைக்கும் போது நமக்கு அளவே பார்க்கண்டாம். இந்த ஜாயிண்ட் நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம் தெரியுமா. இனி இதை கத்திரி அடிக்கத்திரியை உள்ள கொடுத்து இதை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டாச்சு. இனி இதுல பட்டி மட்டும் அளவு எடுக்கணும். அதுக்கு நம்ம இதை எடுக்காம இருந்தா மட்டும்தான் அளவு எடுக்க முடியும். இதை எனக்கு பாருங்க, இந்த ஜாயிண்ட் பிடிச்சிருக்கா, பட்டி அளவுக்கும் ஒரு அளவு தான் தேவை நமக்கு. இந்த பாருங்க, இந்த அளவு 3.5 இன்ச்சு தான் இருக்கு. இது மொத்தம் இதுல இருந்து அளந்து பார்க்கும்போது 3.5. 3.5 கூட 1 இன்ச்சு சேர்க்கணும். அடிக்கிறது 4.5. இந்த உயரம் 4.5. அதை நம்ம இப்போ பட்டி எடுப்போம். டபுளா வந்துச்சுன்னா நீங்க டபுளாவே வச்சுக்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4.5 இருக்கான்னு பார்ப்போம். கரெக்டா 4.5 இருக்கப்போ நமக்கு டபுள் துணி கிடைச்சிட்டு. பட்டிக்கு வந்து நமக்கு 2 இருந்தா நல்லா இருக்கும். டபுள் துணி கிடைச்சா இனி இது எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்க. இதுல ஒரு இன்ச்சு போல குறைங்க. 1 இன்ச்சு இருக்கா, அது குறைச்சிட்டு மீதி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 8.5 இருக்கு. அந்த 8.5 தான் நமக்கு இங்க நீளம் வச்சுக்கணும். 8.5 இப்படி லைன் போட்டுடுங்க. 1 இன்ச்சு நான் ஏன் குறைக்க சொன்னேன்னா, நமக்கு ஃப்ரண்ட்ல டாட் பிடிக்கும், மெயின் டாட் பிடிக்கும்ல, அப்ப அது குறையும். இந்த டாட் பிடிக்கும் தெரியுமா, அப்ப இது சின்னதா வரும்.
இப்போ இந்த பட்டியை வைக்கும்போது கரெக்ட் ஆகும். அதுக்கு தான் இதுல 1 இன்ச்சை குறைச்சி மீதி 8.5 இருந்துச்சு, அந்த 8.5 உயரத்தை வச்சிருக்கோம். இனி இதுக்கு எப்படி வளைய குடிக்கணும்னு பாருங்க. இதுல இருந்து ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. அதுல இருந்து ஒரு கீழே ஒரு 1/2 இன்ச்சு இதுல ஒரு மார்க் பண்ணுங்க. நீங்க பாருங்க, இங்க இருந்து அந்த 1/2 இன்ச்சுக்கு தான் போனோம் ஃபர்ஸ்ட். இந்த 1/2 இன்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் போயிட்டு அப்புறம் மேல அப்படியே இந்த அளவுக்கு போயிருங்க. ஈஸியா தான் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அதை இனிமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு நம்ம உயரம் 8.5 எடுத்தோம்ல, அங்க பாருங்க 8.5. அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். 8.5 போதும் நமக்கு. அதை ஃபுல்லா வச்சாலும் நம்ம 2ஆ கட் பண்ணி தான் எடுப்போம். அதுக்கு நம்ம இப்பவே கட் பண்ணி எடுத்துடலாம். இது நமக்கு 2 பட்டி கிடைச்சிருக்கு. ஒரு சைடுக்கு 2 பட்டி. இது இனி ஃப்ரண்ட்னு தெரியறதுக்காக இப்பவே மடக்கி இங்க வருங்க கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பட்டியும் கட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் பேக் கட் பண்ணியாச்சு. இன்னும் கை மட்டும் தான் கட் பண்ணணும். இப்படி துணியை 4ஆ மடக்கி போட்டுருங்க. கீழே அடி பக்கத்தை மட்டும் சமமா இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. இனி அளவு பிளவுஸ்ல உள்ள கையை எடுங்க. கயிறு அடிபாகம் இருக்கு பார்த்தீங்களா, இதை இப்படி வச்சிருங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு இதை மடிச்சு தைக்க ஒரு 1.5 இன்ச்சு விடுங்க. இதில் 1.5. எனக்கு எப்பவும் நாங்கள் தைக்கிறதுனால எங்களுக்கு கரெக்டாக 1.5, அதில் மார்க் பண்ணோன்னு கரெக்டாக வந்துடும். அவங்க ஒரு புள்ளி வச்சோன்னா 1.5 வந்துருச்சா, அதே மாதிரி இங்கே பாருங்க 1.5 வச்சுருங்க. இது அப்படியே ஒரு லைன் மாதிரி இப்படி போட்டு விடுங்க. எதுக்குன்னா அடி பாகத்தில் நம்ம எம்மிங் பண்ணுவோம்ல, அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. இது வந்து லைனிங் பிளவுஸ் ஆயிருந்ததுன்னா நம்ம 1/4 இன்ச்சு வைப்போம். இது அப்படி கிடையாது, 1.5 இன்ச்சு வச்சிருக்கோம் நம்ம. இனி அந்த 1.5 இன்ச்சில் அந்த அடிப்பாக இருக்கு பாருங்க, அதை அப்படியே எடுத்து ஃபர்ஸ்ட் அந்த கீழே கொண்டு வைங்க. கீழே அப்படி வச்சுட்டு கையை வச்சு அமுக்கி கொடுங்க. கொடுத்துட்டு இப்படி இழுங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும். இதுல ஒரு அமுக்கு கொடுத்துட்டு இப்படி இழுத்துட்டு இதுல ஒரு ஜாயிண்ட் வரும். அந்த ஜாயிண்ட்டுக்கு 1/4 இன்ச்சு மேல மார்க் பண்ணுங்க. அப்புறம் கரெக்டா இனி இந்த பக்கம் இந்த ஒரு அளவு தான், அது முடிஞ்சு. இந்த பக்கம் பாருங்க, இது ஒட்டியே வரைங்க. இந்த பிளவுஸை ஒட்டியே மேல வரைக்கும் ஒரு மார்க் பண்ணிருங்க. அப்போ ஒரு 2 இன்ச்சுக்கு இந்த பக்கம் அது ஒரு லைன் மாதிரி போட்டு விடுங்க. அடுத்து இந்த பக்கம் வரையணும். இந்த பக்கம் நம்ம 2 வரைஞ்சாச்சு. மேல வந்து லைன் வரும் பாருங்க, இந்த ஜாயிண்ட் தெரியும் உங்களுக்கு. இந்த ஜாயிண்ட்டுக்கு 1/4 இன்ச்சு மேல. அவ்வளவுதான். இப்படியே வரைஞ்சாச்சு. அப்புறம் இந்த ஜாயிண்ட்டுக்கு மேல 1/4 இன்ச்சு மேல. இதெல்லாம் இந்த இடம் தான். இனி இதுக்கு வளைவு மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். இன்னொரு அளவு, இது வந்து அளவு பிளவுஸ் சில நேரங்கள்ல முன்ன பின்ன இருக்கும். நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? இதை பாருங்க, இது எனக்கு பார்க்கும்போதே இது குறைவா இருந்தா தெரியும். அதுக்கு ஒரு அளவு, ஈஸியான அளவு 3 இன்ச்சு. இங்க பார்த்தீங்களா, இதுல ஒரு 3 இன்ச்சு. இந்த 3 இன்ச்சுக்கு நேரா லைன் போடுங்க. கொஞ்சம் கீழே வருது, கொஞ்சம் மேல இருக்கு, கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம். இந்த இடத்துக்கு இந்த அளவு 3 இன்ச்சு தான் வரணும், அப்பதான் நல்லா இருக்கும். இங்க அதனால இது கொஞ்சம் தான், ஒரு 1/4 இன்ச்சு தான், ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா நான் வந்து 3 இன்ச்சே இருக்கட்டும்னு கொஞ்சம் கீழே வச்சுட்டேன். இது உங்களுக்கு ஒரு சின்ன இதுதான், நான் சொல்லி தரதான். இனி என்ன பண்ணா, 2 இன்ச்சுக்கு மேல போகணும். வந்துருச்சா 2 இன்ச்சு? அப்புறம் இந்த இடத்துக்கு வரணும். இங்க பாருங்க, இப்படி போயிட்டு அப்படியே ஸ்லோ பண்ணி நம்ம அளவு இங்க இருக்கு, இங்க இருக்கு, இந்த அளவு வந்துடணும். இவ்வளவுதான். ஒரு இப்படியே வரைஞ்சி இப்படி வரைஞ்சிட்டா போதும். இனி இதுல ஒரு குடஞ்சி வெட்டுவாங்க. அது வெட்டலைன்னா கை லூஸா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த லாஸ்ட் இது இருக்கு பாருங்க, இந்த ஜாயிண்ட் இது வரைக்கும் இப்படி வைங்க, டேப் வைங்க. ரொம்ப சின்ன பிளவுஸ்னால கொஞ்சம் தான் வரும். முதல்ல இப்படி ஒரு கோட் போட்டுருங்க. இதை நீங்க வளைச்சும் கொடுக்கலாம். அது ஒரு லைனை போட்டுட்டு கூட வளைங்க, வளைச்சாலும் அது அப்படியே தான் வரும். இப்ப நம்ம கையை கட் பண்ணி எடுத்துடலாம்.
இதுனே சென்டரை கட் பண்ணி விடுங்க. இந்த ஜாயிண்ட் இது சுற்றளவு ஜாயிண்ட் வரும் இதில், அதனால் இதையும் கரெக்டாக கட் பண்ணி விட்டுருங்க. மடிக்கிறதுக்கு விட்டுருக்கோம், அதை எப்படிங்க பாருங்க, இப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கட் பண்ணி விடலாம். அதுக்கப்புறம் இதில் 4 பீஸ் கிடக்கும், அதில் 2 கீழே விட்டுருங்க. 2 மட்டும் தூக்கிட்டு இங்கே பாருங்க, நான் வரைஞ்சி வச்சுக்கோங்களா. இதை வெட்டி எடுத்துருங்க. இது வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளாடி தான் இருக்கும். ரொம்ப சின்ன ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு அவ்வளோதான், ரொம்ப பெருசாக வெட்டி எடுக்கணும்னு தேவை கிடையாது. இனி நம்ம கட் பண்ணி விட்டு அதை மடக்கி அதுக்கு ஒரு கட் கொடுத்துடணும். இதுதான் ஈஸியாக இருக்கும். இந்த லைன் நமக்கு போடணும்னு தேவை கிடையாது. இதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல, 3 இன்ச்சு தான் இதுக்கு, இந்த லைனுக்கு 3 இன்ச்சு. நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் லைக் பண்ணுங்கள். இனிமேல் இதை தைச்சிட்டு ஸ்டிச்சிங் வீடியோ சேர்த்து போடேன் பாருங்க. இது எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த துணி, நமக்கு கழுத்துக்கு எம்மிங் பண்ணுற அது இதுக்கெல்லாம் தேவைப்படும், அதை வச்சுக்கணும். ப்ளவுஸ் முடிஞ்சு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கலாம். எல்லோரும் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிரு நான் தைக்கிறது பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.